அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்மில் பலருக்கும் மிகவும் பிடித்த புனித இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட நூற்றாண்டு விழா இன்று அக்டோபர் மாதம் 1 தேதி 2025ஆம் ஆண்டு. புனித இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் வளர்ந்த ஊர், வீடு, அவர் வழிபாடுகளில் பங்கெடுத்த பங்கு ஆலயம், அவர் பெயரில் இருக்கின்ற பசிலிக்கா, இவை அனைத்திற்கும் நான் சென்று வந்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். இந்த காணொளியில் உங்களை அந்த இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் செல்ல இருக்கிறேன். அங்கிருக்கின்ற பொருட்களையும் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் வாழ்வில் நடந்த முக்கிய சில நிகழ்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஆன்மீக சுற்றுலாவில் வாருங்கள், பக்தியோடு நாம் பயணிப்போம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் புனித இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் வழியாக அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, புனித இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் சிறு வயதில் இருந்தே எனக்கு மிகவும் இணக்கமானவர், பிடித்தவர். காரணம், நான் தொடக்கப்பள்ளி படித்ததும் சரி, உயர்நிலை கல்வி படித்ததும் சரி, சிறுமலர் தெரசாள் பள்ளிக்கூடம் தான். எனவேதான் சிறுமலர் தெரசாவோடு கொஞ்சம் அதிகம் பாசமும் அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஏக்கமும் தேடலும் எனக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த தேடல் தான் அவர் வாழ்ந்த ஊருக்கு என்னை பயணிக்க வைத்தது. குழந்தை தெரசம்மாள் அவர்கள் 1873ஆம் ஆண்டு பிறந்தார். நல்ல குடும்பம், அன்பான பக்தி நிறைந்த குடும்பம். என்னதான் அன்பும் பக்தியும் பாசமும் இருந்தாலும் அந்தந்த வயதுக்குரிய சேட்டைகளும் இருக்கத்தானே செய்யும். இயேசுவின் குழந்தை தெரசம்மா அவர்களிடமே அந்த சேட்டைகள் அதிகமாகவே இருந்தது, குறிப்பாக அடம்பிடிக்கிற தன்மை. தாய் தன்னுடைய மற்றொரு மகளுக்கு எழுதுகிறாள், குழந்தை தெரசம்மா அதிகம் அடம்பிடிக்கிறாள். தனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் அது கிடைக்கு மட்டும் உறுதியாக இருக்கிறாள், விடாப்பிடியாக இருக்கிறாள். சமாளிப்பதே கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் கூட என் செல்ல குழந்தை, நல்ல குழந்தை, அறிவார்ந்த குழந்தை, சின்ன சின்ன விஷயத்தை கூட அவ ஞாபகத்தில் வச்சிருக்கிறா அப்படின்னு பெருமையோட எழுதுறார். ஆக தந்தையோடும் தாயோடும் தன் சகோதரங்களோடும் நல்ல உறவோடும் பக்தியோடும் வாழ்ந்த இயேசுவின் குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கையிலே 4 வயதில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது. அதாவது இவருடைய தாயார் இறைவனடி சேர்கிறார். அன்னையை இழந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேதனையோடு பயணிக்கிற சூழல் தான். அந்த நிலையில்தான் தாங்கள் பிறந்த ஊரில் இருந்து வீட்டை விட்டு தந்தையும் பிள்ளைகளுமாக லிசியுக்ஸ் என்ற நகருக்கு வருகிறார்கள். அங்குதான் அவருடைய எஞ்சிய காலம் இருக்கிறது. எனவேதான் இயேசுவின் குழந்தை தெரசம்மா அவர்களை லிசியுக்ஸ் நகர புனிதர் என்று கூட நாம் அழைக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் தான் இது இருக்கிறது, பலருக்கும் தெரிந்திருக்கலாம். இந்த லிசியுக்ஸ் நகரத்திலே இதோ பாருங்களே, இந்த வீட்டில் தான் இவர்கள் குடியேறினார்கள். இந்த வீட்டிற்குள் நாம் செல்கிறோம். இதோ பாருங்களே, இதுதான் அவர்கள் அமர்ந்து உணவு அருந்திய அந்த உணவு அறை மேஜைகள். அவ்வளவு தத்ரூபமாக அதை வைத்து இருக்கிறார்கள். இன்னொரு படத்தை பாருங்களே, அங்கே குளிர்காலத்திலே அந்த சிறிய இடத்தில் தான் நிலக்கரியோ அல்லது கரியையோ வைத்து தீ மூட்டுவார்கள். அந்த வெப்ப அனல் அதன் உள்ளே இருக்கிற மற்ற கருவிகள், பைப்புகள் வழியாக அந்த வீடு முழுக்க சுற்றி கதகதப்பாக வைத்துக் கொள்ளும். இவர் அனைத்தையும் பார்த்துவிட்டு நான் மாடிக்கு சென்றேன். மாடியிலே இதோ பாருங்களே, இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய அறை, அவருடைய கட்டிலை பார்க்கலாம். அதோ பாருங்கள், சுவரிலே முடி தொங்குகிறது பாருங்கள். அது இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய டார்க் பிரவுன் நிறத்திலான தலைமுடி. அதை அப்படியே அங்கே அழகாக எடுத்து வைத்து இருக்கிறார்கள், ஃப்ரேம் போட்டு. எவ்வளவு சுருளாக, எவ்வளவு அழகாக இருக்கிறது என பாருங்கள். அதற்கு அருகிலேயே அன்னை மரியாளுடைய சுருவம் இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னவென்றால், இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் மிகுந்த வேதனையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். எப்பொழுதும் ஒரு நடுக்கம், எதை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு ஹலூசினேஷன். ஆளே இருக்க மாட்டார்கள், ஆனால் யாரோ இருப்பது போல, பேச மாட்டார்கள், யாரோ பேசுவது போல என சொல்லி ஏதோ நினைத்து பயந்து அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அந்த பயத்தினால் எதையும் சாப்பிட முடியவில்லை, யாரோடும் இணக்கமாக பேச முடியவில்லை. எனவே அவருடைய உடல் வலு குறைந்து கொண்டே இருந்தது. சகோதரிகள் மேலே சென்று அந்த அறையில் தெரசம்மாள் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளிடம் ஜெபிக்கிறார்கள். அதுதான் இந்த படம்.
இவர் ஒரு நாள் அவர் ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். அது எத்தகைய காட்சி என்றால், இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் எழுதுகிறார்கள், நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது அன்னையின் முகம் திடீரென கனிவும் அன்பும் நிறைந்த முகமாக மாறியது. அந்த சிரித்த முகத்தை நான் பார்த்து மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நொடியிலே நான் முற்றிலுமாக சுகமடைந்தேன் என்று சொல்கிறார். அதிலிருந்து அன்னை மரியாள், இந்த அன்னை மரியாளுடைய சிறுவம் அவர் லேடி ஆஃப் த ஸ்மைல், புன்னகையின் அரசி, புன்னகையின் மாதா என்று அழைக்கப்படுகிறார். அப்படியே அருகில் இருக்கிற மற்றொரு அறைக்கு சென்றேன். இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் பயன்படுத்திய ஆடை, அவர் அணிந்த ஆடைகள் அங்கே இருக்கின்றன. அவர் பயன்படுத்திய பொருட்கள் அங்கே இருக்கின்றன. அவர் சாப்பிட்ட தட்டுகள், கரண்டிகள், விளையாடிய பொருட்கள், அவர் பயன்படுத்திய புத்தகங்கள். கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் தெரியும், நாம் சிறு வயதில் அட்லஸ் பயன்படுத்தி இருப்போமே, பல்வேறு நாடுகளின் வரைபடங்கள், அதுவெல்லாம் அங்கே இருக்கின்றன. இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு அந்த மாடிப்படியில் நான் இறங்கி வந்தேன். இதை பாருங்களேன், இந்த மாடிப்படியில் இறங்கி வந்தேன். இறங்கி வருகிற பொழுது குழந்தை தெரசம்மாள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என் நினைவுக்கு வந்தது. அது இந்த வீட்டில் நடக்கவில்லை தான், ஆனாலும் கூட இந்த படியை பார்த்தவுடன் நினைவுக்கு வந்தது. என்னவென்றால், இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் சிறு வயதாக இருக்கையிலேயே, இப்பொழுதும் ஒரு சிறு வயது தான், சிறு வயதிலே அவருடைய அம்மா உயிரோடு இருக்கையில், இந்த முந்தைய வீட்டில் வசிக்கும் பொழுது மாடியிலிருந்து இறங்கி வருகையில், ஒவ்வொரு படியாக இறங்கி வருகிற பொழுது இயேசுவின் குழந்தை தெரசம்மா அம்மாவை அழைத்து அம்மா என்று அழைப்பாராம். அம்மா சமையல் கட்டிலிருந்து பதிலளிக்க வேண்டும், என் செல்லம் இறங்கி வாங்க அப்படின்னு. உடனே அடுத்த படி இறங்குவார், மீண்டும் அம்மா என்று அழைப்பார், மீண்டும் அம்மா சொல்ல வேண்டும், என் செல்லம் நீ இறங்கி வாங்க என்று சொல்லி. ஒருவேளை அம்மா பதிலளிக்காவிட்டால் கோபமாக அங்கே அமர்ந்து கொள்வார். இது ஒரு வாழ்க்கை நடந்த ஒரு சின்ன சின்ன குழந்தைத்தனமான விளையாட்டு தான். இந்த படியை பார்த்த பொழுது பழைய வீட்டில் நடந்த அந்த நிகழ்வுகள் என் நினைவுக்கு வந்தன. வீட்டை முழுமையாக சுற்றி பார்த்த பிறகு அருகில் இருக்கிற பங்கு கோவிலுக்கு சென்றேன். இதோ பாருங்களே, பிரம்மாண்டமான பங்கு கோவில். இப்பொழுதும் கூட அந்த பங்கு கோவில் நிறைய புனரமைக்கப்பட்டு ஒரு ரொம்ப ஸ்டைலிஷா அப்படியெல்லாம் இல்லை. அந்த பழைய காலத்து கோவில் தான். அதிக அளவில் கலை நுட்பங்கள் அது புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றன. அங்கே உள்ளே சென்றுகிறோம். இந்த கோவிலில் தான் இயேசுவின் குழந்தை தெரசம்மாவும் அவர் குடும்பத்தினர் வந்து திருப்பலி நிறைவேற்றியது. இந்த கோவிலில் தான் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் முதல் முறையாக பாவ சங்கீர்த்தனம் செய்தது, நற்கருணை பெற்றது அனைத்துமே. இதோ பாருங்கள், இந்த இடம்தான் அடிக்கடி இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் ஒப்புரவு அருளடையாளத்தில், அதாவது பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னுடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொண்டது. அந்த இடத்திலே இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அங்கே முழந்தாள் படியிட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்வது போல அங்கே செய்து வைத்து இருக்கிறார்கள், அவ்வளவு தத்ரூபமாக. அப்படியே நாம் பார்த்தோம் என்றால், அந்த கோவிலிலே ஒரு சைடிலே, ஒரு ஓரத்திலே ஒரு பீடம் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், கோவிலிலே மையத்தில் தானே பீடம் இருக்கும், அது அப்படி சைடில் ஓரத்தில் இருக்கும். முந்தைய காலங்களில் குருக்கள் இணைந்து திருப்பலி, அதாவது கொன் செலிப்ரேஷன் என்பது இருக்காது. இப்பொழுதெல்லாம் நம்ம ஊர்ல திருவிழா என்றால் 4 குருக்கள் அல்லது 5, 10 குருக்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் அப்படி அல்ல, தனித்தனியாக திருப்பலி நிறைவேற்றுவார்கள். எனவேதான் பழைய காலத்து கோவிலுக்கு சென்றோம் என்றால் மையத்திலே ஒரு பீடம், வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய பீடங்கள் இருக்கும், அல்லது அதை நிறைய சேப்பல்கள் என்று சொல்வார்கள், சின்ன சிற்றாலயம் போல இருக்கும். இந்த கோவிலிலுமே நீங்கள் பீடத்தை நோக்கி நாம் நின்றோமே என்றால் வலதுபுறத்திலே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. இதுதான் அந்த சிற்றாலயம். இந்த சிற்றாலயம் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான சிற்றாலயம். இதை அவர்கள் தான் பராமரித்தார்கள். அவர்கள் குடும்பத்தினர் இங்கே வந்து ஜெபித்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே திருப்பலி வைப்பதற்காக ஒரு குருவை அவர்கள் அழைத்து வந்தார்கள். திருப்பலியில் பங்கேற்று ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரின் பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்தார்கள். அவ்வளவு பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்துக்காகவே ஒரு சிற்றாலயம், அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடம். இதை பார்த்துவிட்டு அப்படியே இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் வாழ்ந்த துறவு மடமும் அங்கே இருக்கிறது. அந்த துறவு மடத்திற்கும் நான் சென்றேன். வாருங்கள், அந்த துறவு மடத்திற்குள்ளும் எல்லா இடத்துக்கும் நாம் போக முடியாது, ஏனால் அது கார்மல் சபை. அவர்கள் மறைந்திருந்து அல்லது தனியாக இருந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிறவர்கள். இந்த துறவு மடத்துக்குள் வருவதற்குத்தான் இயேசுவின் குழந்தை தெரசம்மா மிகுந்த பிராயச்சித்தம் பட்டார். ஏனென்றால் அவருடைய 2 சகோதரிகள் ஏற்கனவே அங்கே இருந்தார்கள் இந்த துறவு மடத்திலே. தானும் சேர வேண்டும் என சொல்லி விரும்பினார். இல்லை, உனக்கு வயது பத்தாது, சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசுவின் குழந்தை தெரசம்மா திருப்பயணமாக போகிறார்.
லொரேட்டோ என்ற இடத்திற்கு போகிறார். பிறகு திருத்தந்தை அவர்களை பார்க்கிறார். திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களை சந்தித்து, நான் துறவியாக அருட்சகோதரியாக மாற விரும்புகிறேன், அதுவும் கார்மல் சபையில் சேர விரும்புகிறேன் என்று கேட்கிறார். உன் வயசு என்னமான்னு கேட்கும் பொழுது 15 வயது. மிகச் சிறிய ஒரு பெண். ஆனாலும் கூட திருத்தந்தையின் சிறப்பு அனுமதியோடு தான் அவர் மடத்தில் சேர்கிறார். அவர் இந்த மடத்திலே சில ஆண்டுகள் அவர் இங்கே இருந்தார். ஆக அவர் இருந்த சில அந்த பகுதியையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் இங்கே பார்க்கலாம். அவர் பெயரிலே இங்கும் கூட ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அமர்ந்து ஜெபிக்கலாம். நானும் ஜெபித்தேன். இயேசுவின் குழந்தை தரசமானுடைய அந்த உருவத்தை மெழுகு சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மெழுகு சிலையிலே அவருடைய இடது கையானது அவருடைய மார்பிலே இருக்கிறது, இன்னொரு கை கீழே இருக்கிறது. அந்த மார்பின் மேலே இருக்கிற அந்த கையை பார்த்தோம் என்றால் அதில் ஒரு மோதிரம் இருக்கிறது. அந்த மோதிரத்திலே இவருடைய எலும்பு ஒரு துணியின் பகுதி, அதை அந்த மோதிரத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவருடைய கையிலே அவர் பயன்படுத்தி அதை நீட்டி இருக்கிற அந்த கையிலே அவர் பயன்படுத்திய சிலுவையை வைத்திருக்கிறார்கள். இவற்றை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெலிக்ஸ் என்று சொல்வார்கள். ஆக அவர் பயன்படுத்திய அவருடைய உடலில் உள்ள அந்த ஒரு பகுதி, அவர் பயன்படுத்திய துணி, அவர் பயன்படுத்திய சிலுவை என சொல்லி அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கே நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை பார்த்துவிட்டு அதே லிசியுக்ஸ் நகரில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான அந்த பசிலிக்காவை நோக்கி நான் சென்றேன். அந்த பசிலிக்காவானது இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகு, அதாவது 1925 அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகு எழுப்பப்பட்ட பேராலயம் இது. இந்த பேராலயத்தின் உள்ளே நாம் செல்கிறோம். கலைநுட்பம் மிக்க பிரம்மாண்டமான பீடம். அந்த பீடத்தின் மேலே இயேசு, கடவுளுடைய உருவம், குழந்தை தெரசம்மாளுடைய உருவம், வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என சொல்லி அவ்வளவு அழகாக இருக்கிறது. இது இந்த படத்தை பாருங்களேன், ஒரு பனோரமிக் வியூவில் எடுத்திருப்பேன். அந்த கோவிலை ஏறக்குறைய முழுவதுமாக அதில் பார்ப்பது போல நாம் இதை பார்த்துவிட்டு அருகிலே அங்கும் ஒரு பீடம் ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அந்த பீடத்திலே இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்களுடைய ரெலிக்ஸ் திருப்பண்டம் ஒரு பெட்டியிலே அங்கே வைத்து இருக்கிறார்கள். அதன் முன்னால் நாம் முழந்தால் படித்து ஜெபிக்கிறோம். அங்கே நிறைய மெழுகுதிரிகள் இருக்கின்றன. கண்ணாடி குவளையில் அவ்வளவு மெழுகுதிரிகள். நான் முதல் முறையாக அப்படி பார்த்தேன். அது விற்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் எழுதி இருக்கும் ஒரு மெழுகுதிரி எவ்வளவு விலை என்று சொல்லி. அந்த காசை நாம் அங்கே இருக்க உண்டியலிலே போட்டுவிட்டு அங்கே இருக்கிற மெழுகுதிரியை நாம் பற்ற வைத்து நாம் ஜெபிக்கலாம். நான் அங்கே முழந்தால் படியிட்டு ஜெபித்தேன். ஜெபிப்பதற்கான அவ்வளவு அமைதியான ஒரு சாந்தமான அருள் நிறைந்த ஒரு திருத்தல கோவில் அது. இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் அதிக காலமெல்லாம் வாழவில்லை. 24 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார். அவர் நோயுற்று படுத்த படுக்கையாக இருந்து அவர் சாகிற தருவாயில் கூட அவர் எழுதுகிறார், I am not dying, I am entering into life. நான் சாகவில்லை, நான் இன்னொரு வாழ்க்கைக்குள் நுழைகிறேன், அதாவது விண்ணக வாழ்க்கைக்குள் நுழைகிறேன், ஆண்டவரோடு ஐக்கியமாக பயணிக்கிறேன் என்று தான் சொல்கிறார். கடைசி வார்த்தையாக அவர் மூச்சு விட போகிற அந்த நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை, மை காட் ஐ லவ் யூ. என் கடவுளே, உங்களை அவ்வளவு நான் அன்பு செய்கிறேன். எவ்வளவு ஒரு பாசம், ஒரு பிணைப்பு கடவுள் மேலே இருந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய இறுதி மூச்சை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருப்பார். இந்த மிகப்பெரிய கோவிலுக்கு கீழே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவருடைய பெற்றோருக்காக தற்பொழுது அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது. அது ஏன் அவருடைய பெற்றோருக்காக? அந்த கோவிலுக்குள் என்ன இருக்கிறது? இவையற்றையெல்லாம் நாம் இன்னொரு காணொளியிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்ட 100ஆண்டு விழா. இந்த நாளில் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் அவர்களோடு அவர் கையை பற்றி கொண்டு நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அவரோடு பயணித்து ஆண்டவரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். சின்ன சின்ன விஷயங்களை கூட இயேசுவுக்காக செய்தவர், சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தாமல் மன்னித்தவர், தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஆன்மாவின் வரலாறாக எழுதி வைத்தவர். இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் மன்னிப்பதை பற்றி சொல்லி இருக்கிறார். அதை நான் வேறொரு காணொளியில் நான் பேசியிருக்கிறேன். இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய காரணம் என்ன? அதை நான் இன்னொரு காணொளியில் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் நம்மோடு இருக்கிறார். அவர், என் கடவுளை, நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். அவருடைய கையை பற்றி கொள்வோம். நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க புனித குழந்தை தெரசால் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.